ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா பைட்ஸ். நாம் இன்னைக்கு ஈஸியான முறையில் வீட்டிலையே மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஓமப்பொடி. இப்போ நம்ம அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 1 கப் கடலை மாவு, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம முதல்ல கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கட்டியான பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த கலந்த மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. பாருங்கள், நான் இந்த மாதிரி அச்சு எடுத்திருக்கேன். இதில் செய்யும்போது ஓமப்பொடியோட டெக்ஸ்சர் நல்லா வரும். உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மெலிசான அச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவை அதில் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை அதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி சுற்றி பிழிஞ்சு விடுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக காரா பூந்திக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் கடலை மாவு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. முதல்ல இதை கலந்துக்கோங்க. இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி பாருங்கள், இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கலந்து வச்சுருக்க மாவை சேர்த்து பூந்திகளை மொறுமொறுப்பாக பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதே எண்ணெயிலேயே இந்த மாதிரி ஒரு ஜல்லடையை வச்சு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து அதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் அவல் சேர்த்து இதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 கொத்து கருவேப்பிலையை அதில் உருவி போட்டு அதையும் நல்லா மொறுமொறுப்பாக பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக பச்சை வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா மொறுமொறுப்பாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. பத்து பல் பூண்டை தட்டி சேர்த்து அதையும் மொறுமொறுப்பாக பொரிச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக பொட்டுக்கடலை நல்லா பொறுமொறுப்பாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். முதல்ல செஞ்ச ஓமப்பொடியை சேர்த்து நல்லா நைஸாக நொறுக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருந்த எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், ஈஸியான முறையில் வீட்டிலையே மிக்சர் ரெடி பண்ணியாச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.